நிர்பந்தம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாமுக்கு ஒரு காலகட்டத்தில் 2 நிர்பந்தங்கள் ஏற்பட்டன. ஒரு உண்மையான தேவ மனிதனுக்கு ஏற்படக்கூடாத 2 நிர்பந்தங்களை அவன் சந்திக்க நேர்ந்தது. ஒன்று, அவன் பயப்படும்படி நிர்பந்திக்கப்பட்டான். பஞ்சத்தின் விளைவாக எகிப்தை நோக்கி சென்ற ஆபிரகாம் எகிப்தியர் தன்னை கொன்று போடுவார்களோ என்று பயந்தான். எனவே தன் சொந்த மனைவியை அந்நிய தேசத்தில் போய் சகோதரி என்று போய் சொன்னான். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட பயம் ஏற்பட வேண்டிய தேவையில்லை. பின்னர் ஏன் பயந்தான்? நிர்பந்தம். ஆனால் பயப்படவும் பொய் பேசவும் தக்கதான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேர்ந்ததற்கு காரணம் ஆபிரகாமின் தவறானதொரு முடிவே. தேவன் அவனை பெரிய ஜாதியாக்கப் போவதாக வாக்குத்தத்தம் செய்துள்ளாரே, பின்னர் எகிப்தியர் அவனை எப்படி கொல்ல முடியும்? தேவனால் கானானுக்கு அழைத்து வரப்பட்டு தேவ பாதுகாப்பினை பெற்ற ஒரு தேவ மனிதன் எதற்காக பொய் சொல்லி தன்னை காத்து கொள்ள வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வரவழைத்தது யார்? அது ஆபிரகாமே. தேவனால் கானானுக்கு வரவழைக்கப்பட்ட மனிதன் பஞ்சம் வந்தாலும் அங்கேயே தங்கியிருந்து தேவனால் ஒரு தீர்வை தேடியிருக்க வேண்டும். அவன் எல்லாரைப் போல பஞ்சத்திற்கு தப்பிட எகிப்தை நோக்கி போயிருக்கக்கூடாது. சில சூழ்நிலைகள் தேவ கிருபையும் தேவனால் வருகின்ற நல்ல தீர்வையும் தேட விடாமல் தவறான முடிவுகளை எடுக்க நம்மை தூண்டிவிடும். அந்த தவறான முடிவுகள் நமக்கு தவறானதொரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அந்த தவறான சூழ்நிலை நாம் தவறாக செயல்படுவதற்கு நமக்கு நிர்பந்தங்களை கொடுத்துவிடும். வாழ்க்கை பாதையில் சில நெருக்கடிகள் நேரிடலாம். ஆனால் எல்லோரும் வழக்கமாக பின்பற்றுவது போன்றதொரு வழியை பின்பற்ற நமக்குள் தூண்டுதல் வரும்பொழுது எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனை அறிந்தவர்களும் தேவ வார்த்தைகளை விசுவாசிக்கின்றவர்களும் எந்த சூழ்நிலையிலுமே தேவ வழியிலேயே தீர்வு தேட வேண்டும். உலகம் பின்பற்றுகிற சில வழிகளில் நாம் தீர்வுகளை தேடினால் அவற்றால் நமக்கு தேவையற்ற நிர்பந்தங்களும் தவறுக்கேதுவான கட்டாயங்களும் ஏற்படும். சிந்தனைக்கு, தவறான பாதைகளை விட்டு விலகாமல் செல்லுகின்றவனுக்கு தேவனுடைய சரியான ஆலோசனைகளால் பயனில்லை. ஆமென்.